மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோழியில் வந்து அங்கங்கே வைக்க போகிறல முட்டை விட்டுட்டுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதில் வந்து 2 கோழியை மட்டும் அது எங்கெங்கே முட்டை விட்டுச்சோ அங்கேயே நம்ம வந்து அவையும் உட்காந்து அப்போதையும் விட்டுட்டோம். அதில் பாருங்கள், அந்த கோழி உட்காந்து அவையும் இருந்து குஞ்சுகள் பொரிச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது வந்து வழி இல்லைன்னாண்டு தான் போய் எடுத்து உங்களுக்கு காமிக்க முடியும். இப்போதைக்கு வந்து அது எங்கே உட்காந்துருக்குங்கிறத மட்டும் உங்களுக்கு லொக்கேஷன் காட்டுறதா பாருங்கள். இதான் ஷெட்டுலேருந்து வைக்கக்கட்டு மேலே ஒரு மூலையில் முட்டை வச்சு அப்பயும் உட்காந்துருக்காங்க. ஸோ எத்தனை குஞ்சுகள் பொரிச்சிருக்காங்க என்னங்கிறது இப்போ நம்ம பார்க்க முடியல. ஸோ நான் உங்களுக்கு வந்து வீடியோ ஃபுல்லாக போயிட்டு அந்த இடத்துல ஏறி நின்று எடுத்து உங்களுக்கு அனுப்புகிறேன். ஓகேங்க, லிங்க் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம இந்த வைக்கக்கட்டு மேலே தான் ஏற போகிறோம். ஏறி தான் அதை போய் பார்க்கலாம். எல்லாம் பார்க்க முடியாது எத்தனை பொரிச்சிருக்கு என்ன அப்படிங்கிறது. வைக்கக்கட்டு மேலே ஏறியாச்சு. வாங்க பார்க்கலாம். ஸோ இங்கே தான் இருக்காங்க மேடம். எத்தனை பொரிச்சிருக்கிறாங்க. பார்த்தீங்களா, அதில் ஒரு குஞ்சு வந்து இறந்துருச்சு. அதனால தான் நம்ம வந்து இயற்கையாக உட்காந்தாலும் நம்ம எடுத்துடுறது. அதில் ஒரு குஞ்சு வந்து பொரிச்சு அந்த வைக்கல நசுங்கி இறந்துருச்சு. மிச்சம் தான் கொஞ்சம் பொரிச்சிருக்கு. 4 முட்டை இருக்குது. ஸோ நம்ம இதை எடுத்து வந்து கூடையில் வச்சிடலாம். ஏன்னா வந்து அதுவும் அந்த மாதிரி பொரிக்கும்போது நசுங்க வாய்ப்புகள் இருக்குது. பாருங்கள், எப்படியோ 2 நாள் ஆகிருக்க மாட்டுக்கு அது நசுங்கி இறந்துருச்சு. ஒரு குஞ்சு கிராப் குஞ்சு பாருங்கள். மொத்தம் வந்து ஒரு குஞ்சு பொரிச்சு நசுங்கி இறந்துருச்சு. மீதி வந்து 6 குஞ்சு இருக்குது, 4 முட்டை இருக்குது. இன்னும் எத்தனை இருக்குது பொரிக்குதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் இயற்கையாக நம்ம அதுவாக உட்காந்து விடணும்னு நினச்சோன்னா ஒரு சில இழப்புகள் ஏற்பட தான் செய்யும். அதனால தான் இயற்கை வந்து சிலது சாகும், சிலது வாழும். அதாவது தகுதி உள்ள தப்பி பிழைக்கும் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப இயற்கையாக விட்டோன்னா அப்படி நடக்கும். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச வீடியோ லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் நல்ல வீடியோ சந்திக்கலாம்.